தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் உங்கள் லைஃபே செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு சூப்பரான ஒரு ஜாப்பாக இருக்க போகுது. இந்த ஜாப்பில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு நிரந்தர அரசு பணி. நிரந்தர அரசு பணினா ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 1,00,000க்கும் 1,20,000க்கு அதிகமாக அப்ராக்சிமேட்லியாக பார்த்தீங்கன்னா கூடவும் கிடையாது, குறையும் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,20,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் வரக்கூடிய ஒரு சூப்பரான நிரந்தர அரசு பணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 27/7/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். பெண்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாமல், எந்தவித கட்டணமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே அன்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீ அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கூட கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, அப்ளை பண்ண தயாராக இருக்குது அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், நெக்ஸ்ட்டு உங்களோட எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் எந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும், நெக்ஸ்ட்டு ஆண்களுக்கு எவ்வளோ வேகன்சி, பெண்களுக்கு எவ்வளோ வேகன்சி, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ண முடியுமா, இல்லை ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். டோட்டலாக 12 விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னா, நாவல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, சப்மெரின் டெக் எலக்ட்ரிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது வந்து இந்தியன் நேவியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடற்படைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த கடற்படை ரிலேட்டடாக தான் உங்களுக்கு ஒர்க் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் கொடுத்துருக்காங்க, பைலட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நேவல் ஏர் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நேவல் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் இன்ஜினியர் பிரான்ச்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சப்மரீன் டெக் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் பிரான்ச் கொடுத்துருக்காங்க, சப்மரீன் டெக் எலக்ட்ரிக்கல், நேவல் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் யோசிங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி இருக்கு ப்ரோ, என்ன ப்ரோ என்னோட நேம்லாம் புரியல ப்ரோ, எப்படி ப்ரோ நான் பண்ண போகிறேன்னு சொல்லி யோசிப்பீங்க. இது பெரிய விஷயமா வந்து கிடையாது. நேம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் ரிலேட்டாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து இந்தியன் நேவி அப்படின்றதுனால டெக்னிக்கல் ரிலேட்டாக வந்து இருக்கும். ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ரொம்ப நீங்கள் கஷ்டப்படிய அவசியம் வந்து கிடையாது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ மேக்ஸிமம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பிஇயில் வந்து 60% மதிப்பெண்கள் பெற்று இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலே போதும். பவர் எலக்ட்ரிக்கல், பவர் இன்ஜினியரிங், இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டல் கம்யூனிகேஷன், இல்லைனா டெலிகம்யூனிகேஷன், இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இல்லைனா டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலே போதும். எனி டிகிரி எல்லாம் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் நேவல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டு, இல்லை நீங்கள் மெரைன் டிபார்ட்மெண்ட்டு, இல்லை நீங்கள் ஷிப் பில்டிங் டிபார்ட்மெண்ட்டு, இல்லை ஷிப் டிசைன் டிபார்ட்மெண்ட்டு, இல்லை ஓஷன் இன்ஜினியரிங், இல்லைனா வந்து நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இல்லைனா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சில ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்மெரின் இன்ஜினியரிங் இருக்குல்ல, ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா மென் மட்டும் தான், ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், பெண்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. சில ஜாப்புக்கு இப்போ நேவல் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் உமன் 2 பேருமே, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ சில ஜாப்புக்கு ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, சில ஜாப்புக்கு ஆண்கள் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு பெண்கள் எத்தனை ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் எத்தனை ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8வது இருக்கக்கூடிய சப்மெரின் டெக்குக்கும் நெக்ஸ்ட் இந்த சப்மெரின் டெக் எலக்ட்ரிக்கலுக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். நம்ம லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இருக்கும்.
இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த இதை கிளிக் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, 10th 12th மார்க்ஸ், இல்லை உங்களோட பாஸ்போர்ட், இல்லை உங்கள்ட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஓட்டர் ஐடி இருக்கும். ஸோ ஓட்டர் ஐடி வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் வந்து இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு, இல்லை கொடுத்துட்டு கேப்சா இருக்குல்ல, அந்த கேப்சா அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீல்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீல்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேட் என்ன, நம்ம தமிழ்நாடு தானே அப்படின்னால டிஎம்ங்க தமிழ்நாடு இருக்கும். ஸோ தமிழ்நாடு கொடுத்துட்டு இந்த கேப்சா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரொசீஜரும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண எல்லாம் முடிச்சு சேவ் அப்படின்றது நீங்கள் கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொசீஜரும் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ ஸோ எல்லாமே நீங்கள் ஒரே அளவு அப்படியே கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போனீங்கனாலே போதும். ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் உங்களோட மொபைல் லேப்டாப் ரெண்டில் எது இருக்கோ அதில் நீங்கள் 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இல்லை சில கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்தியன் நேவி அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சப்மரீன் ஆம்லேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும், அதே நேரத்தில் பெண்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு எந்த மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கணும், ஹைட் வெயிட்டு, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்வையில் எதுவும் குறைபாடுகள் இருக்கா, ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த வயதுலேருந்து எந்த வயதுக்குள்ளே பிறந்திருக்கணும். இப்போ சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஜூலை 2022 1 ஜனவரி 2008 இந்த தேதி இந்த மாதம் இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் பிறந்து இருக்கணும். சரியா? அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்லிக்கூடிய ஏஜ் லிமிட்டும் இதில் வந்து கன்சிடர் வந்து ஆகும். ஸோ அந்த மாதம் அந்த தேதி அந்த வருடத்துக்குள்ளே பிறந்து அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு வந்து உங்களோட ஏஜ் லிமிட் வந்து சூட்டபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து சூட்டபிளாக வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே இந்த 12 விதமான ஜாப் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 12 விதமான ஜாப்புமே அதே மாதிரி தான் தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்து வேகன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இதில் 32 வேகன்சி இந்த ஜாப்க்கு இருக்குது அப்படின்னா இதில் 32ல் பெண்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 27 ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ இல்லை ஒன்லி ஃபார் மென் அப்படின்றது கொடுத்துருக்காங்கன்னா 8 வேகன்சி இருக்குது. ஸோ 8மே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இல்லை பெண்கள் ஆண்கள் 2 பேருமே கலந்து வர்றாங்க அப்படின்றதுல ஓவராலாக 24 வேகன்சி இருக்குது. அதில் பெண்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4 வேகன்சி அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனாக ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்தால் தெரிஞ்சுக்கிட்டாலும் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து எல்லா விஷயங்களும் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராலாக அந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு 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 சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயங்களும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓரளவு இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு நான் சொல்கிறதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்கேஸ் அது உங்களுக்கு புரியலை அப்படின்னா உங்கள் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதே மீறியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த 27/7/2020 இந்த லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன்.